வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். போன தடவை பேசின தந்திராவளியில் தாம்பத்தியம் புத்தகத்தோட 2ஆம் அத்தியாயத்தோட அடுத்த பகுதி இது. ஆமா. இதுல பொருளாதாரம், அப்புறம் நம்ம உறவுகள்ல இருக்கிற நம்பிக்கை, சில சமயம் வர்ற ஏமாற்றங்கள், தம்பதிகளுக்குள்ள இருக்கிற நெருக்கம், இதுக்கெல்லாம் என்ன தொடர்புன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுது. ம் இதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை அலசி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கறது தான் நம் நோக்கம். உள்ளே போலாமா? கண்டிப்பா போலாம். இந்த பகுதி நம்மளோட பண விஷயமான முடிவுகளும் நம்ம பொருளாதார நிலையும் எப்படி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைய, குறிப்பா தம்பதிகளுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கத்தை, பாலுணர்வ நேரடியா பாதிக்குதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஓ, அப்படியா? அதே சமயம் சில வெளி ஆபத்துகள், அதாவது பொருளாதார ரீதியான ஆபத்துகள்ல இருந்து எப்படி கொஞ்சம் உஷாரா இருக்கலாம்னு சில டிப்ஸ் கொடுக்குது. முக்கியமா நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்கள் எப்படி பிரச்சனைகளை இழுக்கும் அப்படிங்கிற ஒரு மையக்கருத்தை வச்சுதான் இது போகுது. ஆமா ஆமா, அது ஆரம்பத்திலே வருதில்ல, அந்த மாமியார் மருமகள் உதாரணம். ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைக்கவே கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா நினைச்சா அது நடக்காம போறதுக்கு ஏதோ யூனிவர்சல் ஃபோர்ஸ் மாதிரி ஒண்ணு வேலை செய்யுன்னு சொல்றது கொஞ்சம் யோசிக்க வைக்குதே. எண்ணங்களோட பவர் பத்தி பேசுது. ஆனா இந்த அத்தியாயத்தோட மெயின் ஃபோக்கஸ்னு பார்த்தா பொருளாதார வீழ்ச்சிக்கும் காமத்துக்கும் உள்ள நேரடி தொடர்பு பத்தி தானே? மிகச்சரியா சொன்னீங்க. பொருளாதாரம் சீர்குலையும் போது காமம் சாவும். ஓ, காமம் மறுக்கப்படும் போது பொருளாதாரம் சீர்குலையும். இது ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி செயல்படும்னு இந்த புத்தகம் ஒரு வாதத்தை வைக்குது. இது எப்படிங்க வேலை செய்யுது? குறிப்பா கணவனை விட மனைவியோட காமம் முழுசா பாதிக்கப்படும், ஏன் ஒரு மாதிரி கொல்லப்படும் கூட சொல்றாங்க. அது ஏன் அப்படி? இதுக்கு ஆசிரியர் சொல்ற காரணம் மனைவி இயல்பா ஒரு தாயாவும் இருக்கிறதுனால தான். இப்போ குழந்தைங்கள சரியா வளர்க்க முடியல, ஒரு நல்ல சூழல் இல்ல, ஒரு பொருளாதார நெருக்கடியில தாய் இருக்கும்போது அவளோட மனசு ரொம்ப துயரமா மாறிடுங்கிறாங்க. சரி. இந்த மனத்துயரம் நேரடியா உடம்ப பாதிக்குதுன்னு விளக்குது புத்தகம். அதாவது தாம்பத்திய உறவுக்கு தேவையான அந்த லூப்ரிகேஷன் அது சுரக்காது. யோனில இருக்கிற உயிரணுக்கள் கூட கணவனோட உயிரணுக்களை ஏத்துக்காது, ஒத்துழைக்காதுன்னு அந்த அளவுக்கு டீப்பா சொல்றாங்க. அடே அப்பா. இதனால இன்பம் கிடைக்கிறத விட வலியும் எரிச்சலும் தான் இருக்கும். கணவனுக்கு ஒருவேளை விருப்பம் இருந்தாலும் மனைவியால மனசளவுலயும் சரி, உடல் அளவுலயும் சரி ஒத்துழைக்க முடியாத ஒரு நிலை உருவாகிடும். அப்போ பொருளாதார பிரச்சனைங்கிறது சும்மா பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அது நேரடியா அந்த தாம்பத்திய உறவையே பாதிக்குது. அதுவும் குறிப்பா மனைவியோட பாலுணர்வை ஒரு மாதிரி முடக்கி போடுது. இதனால என்ன பின் விளைவுகள் வரும்னு சொல்றாங்க? பாலுணர்வு பாதிக்கப்பட்டா அது மூளையோட செயல்பாட்டையும் பாதிக்கும்னு இது ஒருபடி மேல போய் சொல்லுது. அப்படியா? ஆமா. நுண்ணறிவு, அதாவது நம்ம கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டியை தூண்டுகிற அந்த கெமிக்கல்ஸ் மூளையில சுரக்காதான். கனவு காணும் திறன், அதாவது எதிர்காலத்தை பத்தி ஒரு நம்பிக்கை, புதுசா ஏதாவது செய்யணுங்கிற அந்த உத்வேகம், இதெல்லாம் அப்படியே முடங்கிடும். ம் சிந்தனை தெளிவா இருக்காது, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி தப்பான முடிவுகள் எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இதனால பொருளாதாரம் இன்னும் மோசமாகும். இது ஒரு தீராத சுழற்சியா மாறிடும்னு எச்சரிக்கிறாங்க. இது ஒரு வகையில கொஞ்சம் பயமாவே இருக்கு கேட்க. சரி, இதுல இன்னொரு ஆங்கிள். இப்போ ரொம்ப வசதியா இருக்காங்க, பணக்காரரா இருக்காங்க, திடீர்னு ஒரு பெரிய நஷ்டம் வருதுன்னு வச்சுக்குவோம். அவங்க கையில இன்னும் பணம் இருக்கலாம், ஆனா அந்த மன அதிர்ச்சியே அவங்களோட பாலுணர்வை பாதிக்கும்னு சொல்றாங்களே, அது எப்படி? ஆமா. அந்த எதிர்பாராத பொருளாதார அடி மனச ரொம்ப நிலைகுலைய வச்சிடும்னு சொல்றாங்க. மன சமநிலை தவறுவது கிட்டத்தட்ட அரைப்பைத்திய ஆன மாதிரி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ஓஹோ. அதாவது ஞானம் அடைஞ்ச நிலையும் மனநிலை சரியில்லாத நிலையும் காமத்தை கடந்த நிலைகள்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதனால இந்த மாதிரி குழப்பமான உடைஞ்சு போன மனநிலையில இயல்பா அந்த பாலுணர்வு வராது. பாலுணர்வு பாதிக்கப்பட்டுட்டாலே அது குடும்ப வாழ்க்கைய ஒரு போர்க்களம் மாதிரி மாத்திடுங்கிற அபாயத்தையும் அழுத்தமா சொல்றாங்க. சரி சரி, இது குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம். இப்ப இதை தாண்டி வெளியுலக உறவுகள்ல, குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தமா என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு பேசுறாங்க. முதல்ல கூட்டாளி, கொலையும் செய்வான் கூட்டாளினே சொல்றாங்க. ரொம்ப கடுமையான எச்சரிக்கை இது. யாராவது வழியா நம்மள கூட்டு சேர கூப்பிட்டாலே அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கலாம், அது ஒரு சதித்திட்டமா கூட இருக்கலாம்னு சந்தேகப்பட சொல்றாங்க. அப்புறம் முகஸ்துதி, அதாவது ரொம்ப புகழ்றவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும், அவங்க நயவஞ்சகர்களா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னால ஒரு லாஜிக்கும் சொல்றாங்க பாருங்க. உண்மையிலே நல்ல லாபம் வர்ற ஒரு பிசினஸா இருந்தா யாரும் அத பங்கு போட கூட்டாளிய தேட மாட்டாங்களாம். அப்படியா? ஆமா.
அதுக்கு பதிலா முதலீட்டுக்கு கடன் கொடுக்க ஆள் தேடுவாங்களே தவிர லாபத்தை ஏன் பங்கு போடணும்னு நினைப்பாங்க. அதனால முதலீடு நீங்க போடுங்க, என்னோட உழைப்பு டெக்னிக்கெல்லாம் நான் போடுறேன்னு யாராவது சொன்னா அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு குறிப்பு இருக்கு. அந்த முகஸ்துதிங்கிறது வெட்ட போற ஆட்டுக்கு பூமாலை போடுற மாதிரி அப்படின்னு ஒரு உவமையே பயன்படுத்துறாங்க. கூட்டாளிகளுக்கு அடுத்து நண்பர்கள் இங்கேயும் அதே மாதிரி எச்சரிக்கை தான். நண்பனால் மட்டுமே துரோகியாக முடியும்னு ஒரு வரி. குறிப்பா நீங்க நல்லா வளர்ந்து வரீங்க, ஆனா உங்க நண்பர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னா அவருக்கு ஒரு நிரந்தர வருமானம் வர மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கறது நல்லது. அப்படி செய்ய மனசு வரலன்னா அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றது. இது எப்படி சொல்றது, கொஞ்சம் நெருடல இருக்குல்ல கேட்க. இதுக்கு இந்த புத்தகம் சொல்ற காரணம் மனுஷன் அவனோட அடிப்படை தேவைகள், பசி, வறுமை மாதிரி விஷயங்கள் சில சமயம் நியாயம், தர்மம் எல்லாத்தையும் தாண்டி யோசிக்க வச்சிடுங்கிறது தான். பசியை வெல்ல நட்பால் முடியாதுன்னு ஒரு வரி வருது. அதனால உதவி செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம வீக்னஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட அப்படியே கொட்டிட வேண்டான்னு சொல்றாங்க. ஏன்னா சில சமயம் அந்த பலவீனத்தையும் அவங்க யூஸ் பண்ணி நம்மள கீழே தள்ளிட்டு நம்ம இடத்துக்கு வர நினைக்கலாம். அட கடவுளே! இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு நண்பர் இன்னொரு நண்பரோட மனைவிய தப்பா யூஸ் பண்ணி பணம் பறிக்கிறதோ இல்ல பிசினஸ் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிறதோ கூட நடக்கலான்னு வரைக்கும் குறிப்புகள் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப சீரியஸான வார்னிங்ஸ். ஆனா நல்ல நண்பர்களே இல்லைன்னு சொல்ல இல்லையா? நல்ல நண்பர்களுக்கு சில அடையாளங்களையும் லிஸ்ட் போடுறாங்க. ஆபத்துல ஹெல்ப் பண்றது, கெட்ட பழக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்கிறது, தேவையில்லாம கடன் கேட்டு நச்சரிக்காம இருக்கிறது, நம்ம மனைவிய தங்கச்சி மாதிரி நினைக்கிறது, நம்மள பத்தி பின்னாடி பேசாம இருக்கிறது, நம்ம நேரத்தை வீணாக்காம இருக்கிறது, சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு பெருசா எதிர்பார்க்காம இருக்கிறது, முக்கியமா நம்ம தப்ப நேருக்கு நேரா சுட்டி காட்டுறது. இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க தான் உண்மையான நண்பர்கள். அவங்க நட்பை மதிக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிதுன்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அதனால நட்புங்கிற பேர்ல வர்ற எல்லாரையும் கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்னு இந்த அத்தியாயம் திரும்ப திரும்ப சொல்லுது. சரி, இதே எச்சரிக்கை உணர்வு உறவினர்கள் விஷயத்திலயும் தேவைன்னு சொல்லுது. இங்க மெயின் பிரச்சனையா பாக்குறது பொறாமை. உறவினரால் மட்டுமே பொறாமை கொள்ள முடியும்னு ஒரு அழுத்தமான வரியும் வருது. இது ஏன் இப்படி? ஏன்னா ரொம்ப க்ளோஸா நம்மள பாக்குறதுனாலயா? கரெக்ட். பிறந்ததிலிருந்து நம்மளோட ஏற்றம் இரக்கம் எல்லாத்தையும் ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பு சொந்தக்காரங்களுக்கு தான் அதிகம். அதனால அவங்கள விட நம்ம ஏதாவது ஒரு வகையில உயரும்போது அதை அவங்களால இயல்பா ஏத்துக்க முடியாம போகலான்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஓ, இது ஏதோ சிலரோட குணம்னு சொல்லாம இது மனுஷ மனசோட இயல்புனே சொல்றாங்க. பொறாமைங்கிறது எல்லா மனுஷங்க கிட்டயும் இருக்கிற ஒரு குணம். மனோவிஞ்ஞானம் கத்துக்கிட்டவங்களால மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், சாதாரண மனுஷங்களால முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. அப்படியா? அதனால அவங்க மனசுல இருக்கிற அந்த பொறாமை காரணமா சில சமயம் அவங்களுக்கே தெரியாம நமக்கு கெடுதல் செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்படி பொறாமப்படுற உறவினரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சில அறிகுறிகளும் சொல்றாங்கல்ல. நம்ம கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி சிரிக்க முடியாம சிரிக்கிறது. ஆமா, போலியான சந்தோஷம். ஆமா, போலியா சந்தோஷப்போன அதலி ஒரு கூட்டத்துல நம்மளை விட்டு தள்ளி நிக்கிறது, நம்ம சக்சஸ பத்தி பேசும்போது முகம் ஒரு மாதிரி மாறி போறது, அவங்களோட நார்மல் வாய்ஸ்ல பேச முடியாம தடுமாறுறது, இதெல்லாம் பொறாமையோட அறிகுறியாம். சரி, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு என்ன சொல்றாங்க? 2 வழி சொல்றாங்க. ஒன்னு, அவங்களுக்கு உண்மையிலே ஏதாவது தேவைனா உதவி செஞ்சு அவங்க மனச மாத்த ட்ரை பண்ணலாம். இல்லனா ரொம்ப உஷாரா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங் என்னன்னா, ஒரு சொந்தக்காரர் உங்ககிட்ட இன்னொரு பொதுவான சொந்தக்காரரை பத்தி புறம் பேசினா அவங்கக்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறவங்க நாளைக்கு நம்மள பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசுவாங்க. கரெக்ட். புறம் பேசுறதுங்கிறது பிரித்தாளும் சூழ்ச்சியோட முதல் படி. அது பொறாமையோட வெளிப்பாடுன்னு சொல்லப்படுது. ஆனா நல்ல சொந்தக்காரங்களும் இருக்காங்க. அவங்க சூரியன் மாதிரி பிரகாசமா தெரிவாங்க. அவங்க அன்பை சந்தேகப்பட முடியாதுன்னு ஒரு பேலன்ஸ்ட் வியூவும் கொடுக்குது. உறவுகளை தாண்டி அடுத்ததா MLM. இத எமன்னே சொல்றாங்க. இது ரொம்ப ஹார்ஷான வார்த்தை இல்ல. ஆமா, ரொம்ப கடுமையா இருக்கு. முதலீடே இல்லாத தொழில்னு ஆரம்பிச்சு அப்புறம் வாரம் வாரம் மீட்டிங்னு சொல்லி மூளைய மழுங்கடிச்சு மொத்தத்துல இது ஒரு ஏமாத்து வேலைன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. அப்புறம் என்ன சொல்றாங்க? MLM ஆட்களை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டாலே நம்ம விழுந்துடுவோம் கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ இதுல சிக்கி இருந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் மூலமா கவுன்சிலிங் கொடுத்து காப்பாத்த ட்ரை பண்ணணும். இல்லனா அவங்களால நமக்கே ஆபத்து வரலாம்னு சொல்றாங்க. ஓ,
பொய்ய மட்டுமே வச்சு இயங்குற ஒரு சிஸ்டம். MLM மாதிரி இன்னும் சில எக்கனாமிக் டேஞ்சர்ஸையும் லிஸ்ட் பண்றாங்க இல்லையா? உதாரணத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணாத சீட்டு கம்பெனி, ஆமா, அதிக வட்டி ஆசை காட்டுற பிரைவேட் கம்பெனி. நம்பவே முடியாத விளம்பரங்கள், அந்த பறவை எச்சும் கிலோ 1000 ரூபான்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல. ஆமா ஆமா, அப்புறம் அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது. ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில நிலம் தரேன்னு சொல்றது. இது எல்லாத்துக்கிட்டயும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லுது. கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது பத்தியும் சில கருத்துக்கள் இருக்கு. பிரைவேட்ல அதிக வட்டிக்கு கடன் வாங்கினா வட்டியை கட்டியே நம்ம சொத்து அழிஞ்சிடும். ஆனா பேங்க் மாதிரி இடத்துல வாங்கினா மாசம் மாசம் கட்டுறதுல அசலும் சேர்ந்து குறையும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, அதே மாதிரி நாம மட்டும் கடன் கொடுத்தாலும் பிரச்சனை வரலாம். சில சமயம் பணம் திரும்ப வராது, இல்ல அந்த உறவு கெட்டு போகலாம். நமக்கு தெரியாத தொழில்ல இறங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது பொதுவா சேஃப், மண் மோசம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுலயும் ஏமாறாம இருக்க நிறைய விஷயம் பார்க்கணும். ஆமா, நிலம் வாங்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னு நிறைய சொல்றாங்க. அவசரப்படாம 4 பேர்கிட்ட கேட்கணும். பத்திரம் ஒரிஜினலா, அது புறம்போக்கா, கொலமா, பாறையா, சட்டப்படி விற்க முடியாத இடமான்னு பார்க்கணும். நமக்கு உண்மையா அக்கறை உள்ள ஒருத்தரையாவது கூட்டிட்டு போய் காட்டணும். அசல் பத்திரம் பார்க்கணும். ஒரு லாயர் கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேட்கறது ரொம்ப முக்கியம். முக்கியமா குடும்பத்துக்கு, குறிப்பா மனைவிக்கு தெரியாம வாங்குற சொத்து நிலைக்காது, அது வீட்டுக்கு வந்து சேராதுன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ஃபேமிலியோட சம்மதத்தோட செய்யணும்னு சொல்றாங்க. இவ்வளவு வார்னிங்ஸ், இவ்வளவு ஆபத்துகள் பத்தி பேசின பிறகு இதுல பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் தேவைப்படும் போது முடியாதுன்னு சொல்ல தயங்குறதுதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க பாருங்க. ஆமா, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒருத்தர் ஹெல்ப் கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஏதோ இது சரியில்லை, இல்ல முடியாதுன்னு தோணுனா அதுதான் நம்ம உள்ளுணர்வு, நம்ம இன்ட்யூஷன். அத தெய்வத்தின் குரல்னு கூட சொல்றாங்க. அப்படி தோணும்போது மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்காம முடியாதுன்னு சொல்ற தைரியத்தை வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க. அப்படி முடியாதுன்னு சொல்றதுனால உண்மையான நேர்மையான உறவு உடையாதுன்னு இந்த புத்தகம் ரொம்ப உறுதியா சொல்லுது. அப்படியா? ஆமா, நம்ம கிட்ட இருந்து எதையாவது சுரண்டணுங்கிற நோக்கத்தோட இருக்கிற அந்த போலி உறவுகள் தான் உடையும். அதனால முடியாதுன்னு சொல்லது ஒரு வகையில நம்ம உறவுகளை ஃபில்டர் பண்ற மாதிரி, டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு டூல்னு பார்க்கலாமா? ஆமா, நல்ல பாயிண்ட். சரி, இவ்ளோ பிரச்சனைகள், ஆபத்துகள் பத்தி பேசணும். ஒருவேளை இந்த மாதிரி தப்பான முடிவுகள் எடுத்ததாலேயோ ஏமாந்து போனதாலேயோ தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைகள் வருது, சண்டைகள் வருதுன்னா அதுக்கு என்ன தீர்வுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இதுக்கு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறது தான் ஒரே மருந்துன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ஓ, கவுன்சிலிங் தான் முக்கியங்கிறீங்களா? ஆமா, ஏன்னா இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனைகளால வர மன அழுத்தம் சில சமயம் ஒரு மென்டல் இல்னஸ் அளவுக்கு கூட போகலாம். அந்த மனநோய்க்கு இந்த புத்தகம் சொல்ற மருந்து பாலின்பம். ஆனா அந்த நிலைக்கு தம்பதிகளை திரும்ப கொண்டு வரதுக்கும் பிரச்சனையோட ஆணிவேரை சரி பண்றதுக்கும் ஒரு உளவியல் அறிஞரோட உதவி தேவை. அதனால தப்பு நடந்துடுச்சு, ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே ஆலோசனை பெறணும், லேட் பண்ண கூடாதுன்னு வலியுறுத்துறாங்க. கடைசியா இந்த அத்தியாயத்தோட ஒரு மைய கருத்துன்னு சொல்லலாம். ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அதாவது வெளியிலிருந்து வர்ற மாதிரி தெரிகிற இந்த பணம் பிரச்சனை, உறவு சிக்கல், ஏமாற்றம், இது எல்லாத்துக்கும் உண்மையான காரணம் அந்த தம்பதியோட கூட்டு சிந்தனை அலைகள் தான் சொல்றாங்க. ஆமா, அவங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள் தான் இந்த கெட்ட விஷயங்களை அவங்க லைஃபுக்கு இழுத்துருக்கு. இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு கோர் ஐடியா இல்லையா? ஆமா, அந்த மோசமான எண்ணங்களுக்கு மூல காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தா ஒருவேளை குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டைகள், மனக்கசப்புகளா இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி மனசு வீக்கா இருக்கிற டைம்ல தான் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் ஆழ் மனசுக்குள்ள ஈஸியா பதியும்னு சொல்றாங்க. சரி, அதனால ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம், ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னு உணர்ந்த உடனேயே முதல்ல செய்ய வேண்டியது ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் எடுத்து மனச உடனே பாசிட்டிவ் மோடுக்கு மாத்துறது. அதுக்கப்புறம் தம்பதியர் ஒருத்தருக்கொருத்தர் அன்பையும் அந்த பால் இன்பத்தையும் பரிமாறிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அது எதுக்கு? இது எதுக்குன்னா, நடந்த இழப்பையே நினைச்சு வருத்தப்பட்டு அதே நெகட்டிவ் ஸ்டேட்ல இருந்து இன்னும் பிரச்சனைகளை இழுக்காம இருக்கிறதுக்கு இந்த சந்தோஷமும் நெருக்கமும் மனசுக்கும் உடம்புக்கும் ரீசார்ஜ் மாதிரி. அது அடுத்த கட்டத்துக்கு நகர தேவையான தைரியத்தையும் எனர்ஜியும் கொடுக்கும். இதுதான் இழப்புகளிலிருந்து மீளவும் ஃபியூச்சர்ல வர ஆபத்துக்களை தடுக்கவும் இந்த புத்தகம் சொல்ற ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழி. இந்த பகுதி மேலோட்டமா பார்த்தா எக்கனாமிக்ஸ், பணம், ஏமாற்றம் பத்தி பேசுற மாதிரி தோணுனாலும் ரொம்ப டீப்பா பார்த்தா தம்பதிகளுக்குள்ள இருக்கிற அந்த உறவோட குவாலிட்டி, அவங்களோட எண்ணங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கம், இதுக்கும் அவங்களோட வெளியுலக வாழ்க்கைக்கும், அதாவது பொருளாதாரம், மத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், இதுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குன்னு விளக்குது. ஆமா,
கூட்டாளி, நண்பர், உறவினர்னு யாருக்கிட்டையும் கண்ணை மூடிட்டு நம்பிக்கை வைக்காம நம்ம உள்ளுணர்வை நம்பி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துது. சரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க இறுதியா என்ன நினைக்கிறீங்க? நம்ம நேயர்கள் என்ன யோசிக்கலாம்? இங்க இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. வெளியில இருந்து வர்ற மாதிரி தெரியற இந்த பொருளாதார பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள், இதுக்கெல்லாம் மூல காரணம் தம்பதிகளுக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குறவும் அவங்க மனசுல ஓடுற நெகட்டிவ் தாட்ஸும் தான்னு இந்த புத்தகம் இவ்ளோ ஆணித்தரமா சொல்லுது இல்லையா? ஆமா. அப்படின்னா ஒருவேளை பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே தம்பதியர் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கத்தையும் பரஸ்பர அன்பையும் பாசிட்டிவ் எண்ணங்களையும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா அதுவே வெளியில இருந்து வரக்கூடிய பொருளாதார சிக்கல்களையும் மத்த உறவு சிக்கல்களையும் தடுக்கிற ஒரு பவர்ஃபுல் ஷீல்டா வேலை செய்ய வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய உள் உலகம், அதாவது உங்க எண்ணங்கள், உங்க பார்ட்னரோட உங்க ரிலேஷன்ஷிப்போட குவாலிட்டி, உங்க இன்டிமசி, இது உங்களுடைய வெளி உலக சூழ்நிலைகளை, அதாவது எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், மத்தவங்களோட உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணவும் பாதுகாக்கவும் முடியும்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லையா?